கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த இடத்துல ஜீவனுள்ள சாட்சியாக எங்களை நிறுத்தி வைத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோட பையனுக்கு அந்த மம்ஸ் பிரச்சனை வந்தது. புட்டாலம்மன் சொல்லுவாங்க. அது குழந்தைய ரொம்ப சிவியராக அட்டாக் பண்ணி ரொம்ப குழந்தை கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போயிட்டான். 12 நாள் குழந்தை தண்ணி ஆகாரம் எதுவுமே இல்லை. வாமிட் பண்ணி 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 ரொம்ப பலவீனமாக ஆகிட்டான். குழந்தை கான்சியஸே இழந்துட்டான். பல்ஸு கம்மியாயிடுச்சு, ஹார்ட் பீட்டும் கம்மியாயிடுச்சு. ஒரு பிரபலமான மருத்துவமனையில் அட்மிஷன் பண்ணியிருந்தோம். அங்கே பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, குழந்தைக்கு துடிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, பல்ஸு கம்மியாகிடுச்சு, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. லாஸ்ட்டில் முதுகு தண்டில் நீர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அழுதுட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ என்ன சூழ்நிலை இருந்தாலும் நெக்ஸ்ட் ஸ்டீபன் ஐயா பிரேட் அவருக்கு கால் பண்ணி உன் ஜபத்தை நீ அவங்கக்கிட்ட சொல்லு, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்வாங்க. ஆனால் என்னால் ஃபோன் எடுத்து பண்ணுற கண்டிஷனில் நான் இல்லை. குழந்தைய பார்க்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆனாலும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்து நான் ஃபோன் பண்ணி என் பிள்ளையோட நிலைமையை நான் சொன்னேன். அவங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி சொன்னாங்க, கழுகுக்கு கோத்தான பலனை கொடுத்து கர்த்தர் மீண்டுமாய் உன்னோட மகனை திருப்பி கொண்டு வருவார் அப்படின்னாங்க. திரும்பவும் கர்த்தர் அவனை இன்னைக்கு ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தர் நிறுத்திருக்கிறார். 2 நாளில் அவனோட பல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி கர்த்தர் இன்னைக்கு ஜீவனாய் கர்த்தர் கொண்டு உங்கள் மத்தியில் சாட்சியாய் நிறுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா. என் பேர் மார்க் ரிச்சர்டு. நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வரேன். போன மாதம் ஐயா கிட்ட நான் உபவாசத்தில் கலந்து கொண்டு ஜெபம் பண்ணேன். ஐயா என் தலைமையில் கை வச்சுது. எனக்குள்ள ஒரு அபிஷேகம் வந்தது. எங்கள் வீடு பூசு வேலை செய்யாமல் இருந்துச்சு. ஐயா உடனே வார்த்தை சொன்னார், நீ பூசு வேலை செஞ்சு நல்லா குடியேறுவேன்னு சொன்னார். அதே மாதிரி பூசு வேலை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சிட்டாரு. கூடையாக மிச்சமானுன்னு சொன்னார். இந்த மாதத்தில் நான் எனக்கு எப்படி காசு வந்துச்சு என்ன வந்துச்சுனே தெரில. ஆண்டவர் எனக்கு பாக்கெட் நிறைய பணத்தை கொடுத்து வீடு பூசு வேலை செஞ்சார். இது முதலாவது சாட்சி. 2வது சாட்சி என்னன்னா, நாங்கள் ஒரு 25 ஆடு வளர்க்குறோம். அந்த ஆடெல்லாம் விஷத்தை தின்னு போடுச்சு. பூரா ஆடுமே எல்லாம் சாகர தருவானை போச்சு. அதில் ஒரு 5 ஆடு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. சீரியஸ் ஆகிடுதோடனே ஊருக்காரங்களாம் அந்த ஆடை எல்லாம் விற்றுருங்க, கசாப்பு கடைக்கு விற்றுருங்கன்ட்டாங்க. நாங்கள் விற்கல. உடனே உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வார் ஆண்டவரேன்னு சொல்லி நல்லா துதித்து ஜபம் பண்ணி ஜபகோபுரத்துக்கு பிரேயருக்கு நாங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தோம். அவர் ஐயா 20 ஜபத்தில் பண்ணார். அதே மாதிரி ஜபம் பண்ணோம். மயங்கி கிடந்த ஆடெல்லாம் ஒன்னொன்னா எழுந்து நல்லா ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆடு சுகம் ஆயிடுச்சு. சுகத்தை கொடுத்த ஆண்டவருக்கு கொடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முன்னேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எடுத்து வாசிப்போம். லேவியரின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே அப்படின்னு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் முதல்ல இன்னைக்கு உங்களுடைய உபத்திரவங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறேன் என்று சொல்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். அவர்கள் படும் உபத்திரவங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். சொல்லுங்க, கண்ணோக்கி பார்த்தார். எதை பார்த்தாரா? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக எகிப்து தேசத்தில் கஷ்டப்படுறதை அவங்க பார்த்தாங்க. 2வது, உன் சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போமா? சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும், அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று, அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஒரு பொருத்தனை பண்ணினாள். அன்னாள் அவருடைய சகோதரியாகிய பெனின்னாள் மூலமாக ரொம்ப அற்பமாய் நடத்தப்பட்டாள், சிறுமைப்படுத்தப்பட்டாள், ரொம்ப கேவலமாக பேசுவாளாம். அதுக்கு அழகான ஒரு வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அன்னாள் மனமடி வடையும்படி அவள் பேசுவாளாம். இப்படி தான் பைபிளில் போட்டு. அப்படின்னா மனசை உடைச்சி போட்டு மனசில் இருக்கிற விசுவாசத்தை கொலைச்சி போடுகிறபடி குத்தி குத்தி பேசுவாளாம். இன்றைக்கி நிறைய பேர் உங்களை குத்தி 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 பேசுவாங்க, ஜாடை வச்சு பேசியிருப்பாங்க. ஒன்றை பேசுகிறதுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்கிறவங்கள பேசி அது உன் காதுக்கு வந்து அதை நிமித்தம் நீ வருத்தப்படும்படி பேசியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறான். ரொம்ப நாளாக எல்லாருக்கும் அவள் கிள்ளுக்கீரையாக இருந்த அன்னாள், அநேகருடைய வாய்க்கு அவள் பாட்டும் பழமொழியுமாய் இருந்தாள். யோபு சொல்லுகிறான், நான் ஊருக்கு பாட்டும் பழமொழியுமாய் மாறினேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் தான் அவல் மாதிரி. அவலை போட்டு ஈஸியாலாம் சாப்பிட முடியாது. பார்த்துருக்கீங்களா? அவள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்ன தான் தண்ணியில் ஊற போட்டு சர்க்கரையை பசைஞ்சு வச்சு சாப்பிட்டாலும் அது காஞ்சி போயிருக்கிறதுனால அதை கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படின்னா ரொம்ப நேரம் கடிக்கணும். அதே போல் அநேகருக்கு நீ ஒரு அவல் மாதிரி வாயில் மாட்டிக்கிட்டு இருக்கிற, கடிச்சு துப்புறாங்க. ஆமேன். இல்லைன்னா கடிச்சு மென்று ஒன்றை கொதறிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு அற்புதம் நடக்கும். அன்றைக்கு அப்படித்தான் அன்னாளுக்கு ஒரு அற்புதம் நடந்தது, ஆகாருக்கு அற்புதம் நடந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதம் நடந்தது, அன்னாளுக்கும் அற்புதம் நடந்தது. அந்த அன்னாள் ஆண்டவரிடத்தில் இந்த மனவேதனை தாங்க முடியாம நேர ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தான். வந்து என்ன பண்ணா தெரியுமா? அவ கண்ணீர் விட்டு கதறினாள். வேதம் சொல்லுகிறது, அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, வார்த்தைகள் வெளியே வரவில்லை. ரொம்ப நேரம் அவளுக்கு பேச்சு வரல. அதுக்கப்புறம் ஆண்டவர் கொடுத்த கொஞ்சம் பலத்தில் பேச ஆரம்பிச்சிட்டான். முதல்ல பேச்சு வரல. அந்த ஊழியக்காரனாகி ஏலி வந்து பார்க்கும்போது இவ பேசவே மாட்டேன்றா, உதடெல்லாம் படப்படன்னு அடிக்குது. ஏலி என்ன நினைச்சா, இவன் மதுபானத்தை குடிச்சு தண்ணி அடிச்சிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டான்னு சொல்லி ஏலி வந்து கேட்குறாரு. அந்த ஊழியக்காரர் வந்து கேட்குறாரு, என்னம்மா தண்ணி அடிச்சிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டியா? அப்படி அல்ல என்ன ஆண்டவரே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, ரொம்ப மனவேதனையோடு, மனசு பாதிக்கப்பட்ட, மனசு உடைஞ்ச நிலைமையில வந்திருக்கிறேன். என்னுடைய இருதயத்தை நான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஊற்றிட்டு இருக்கிறேன். என் சஞ்சலத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஊற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னான். சஞ்சலத்தை ஆண்டவருடைய பாதப்படியிலே ஊற்றி வைக்கிறேன். அவ எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டா, போய் சாப்பிட்டா. ஹல்லேலூயா. அவ என்ன ஆண்டவர்கிட்ட பேசிட்டு போனா தெரியுமா? ஆண்டவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எல்லாம் என்ன அற்பமா நினைக்கிறாங்க, எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்றது இவங்க எல்லாருக்கும் அவல் மாதிரி வாயில மாட்டிச்சு. ஆண்டவரே, எனக்கு ஒரு சந்ததி இல்லை அப்படின்றத வச்சு என்ன எல்லாம் கேவலமா பேசுறாங்க. ஆண்டவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பாரும், என்னை ஆசீர்வதிச்சு ஒரே ஒரு பிள்ளைய கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைய உங்க ஊழியத்துக்கே கொடுத்துட்றேன். ஆண்டவரே, ஆண்டவருடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அழகான சாமுவேலை கொடுத்தது மாத்திரமல்ல, அவள் கற்பம் தரித்து அதன் பிறகு 3 குமாரரை 2 குமாரத்திகளையும் பெற்றார்களாம். அப்படின்னா அதுக்கு பிறகு 5 பிள்ளைங்க. ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளை ஒரே பிள்ளையை கேட்டு வந்தா, அந்த ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்த உடனே அந்த ஆண்டவருக்கு கொடுத்தா, அதன் பிறகு 5 பிள்ளைகள், திருப்பியும் 3 குமாரர்கள் 2 குமாரத்திகளை கொடுத்து ஆசீர்வதிச்ச ஆண்டவர். நீங்களும் ஒருவேளை, ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு குழந்தை தாங்க ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு பேர பிள்ளையை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு பேத்தியை கொடுங்க, எனக்கு ஒரே ஒரு பேரனை கொடுங்க, இன்னைக்கு வந்திருந்தா உன் சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஆமேன். இந்த மாதம் ஒரு சாட்சியை அனுப்பியிருந்தாங்க. சுபாஷினி வேலு அப்படின்னு ஒரு சிஸ்டர். அவங்க பேர் சுபாஷினி, அவங்க ஹஸ்பண்ட் பேர் சுரேஷ்.
சுபாஷினிக்கு 45 வயசு, அவங்க ஹஸ்பண்டுக்கு 48 வயசு. கற்பம் செத்துப்போன நிலைமையில் அவங்களுக்கு 2013 மேரேஜ் ஆச்சு. 13, 23, 24, 11 வருஷம் அப்படின்னா மேரேஜு, லேட் மேரேஜு. அதன் பிறகு 11 வருஷம் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அடிமை மூலமாக அவர்களுக்கு கடந்து போனது. என்ன ஆண்டவர் வார்த்தை கொடுத்தாருன்னா, மங்கள வார்த்தை கொடுத்தாருன்னா, அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர், அவர்கள் புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியானவைகளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். சங்கீதம் 17:14 ஆண்டவர் அடிமை மூலமாக அந்த சகோதரிக்கு கொடுத்தார். யோசித்து பாருங்க, கற்பம் செத்து போன நிலைமை, 45 வயசு, அவருக்கு 48 வயசு. இந்த வார்த்தை கிடைத்தவுடன் அவள் உட்கொண்டாள். இந்த வார்த்தை கிடைத்தவுடன் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டாள். ஆண்டவரே, ஊழியக்காரன் மூலமாக எனக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் அதை நம்புகிறேன், இது என்னுடைய வாழ்க்கையிலே மாம்சம் ஆயிற்று, வார்த்தை மனு உருவாயிற்று என்று அவள் விசுவாசித்தாள். அதே மாசத்துல கன்சீவ் ஆகி இந்த பிப்ரவரி மாசத்துல அழகான பெண் குழந்தையை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்காளாம்? சாரா. ஏன்னா இவள் சாராளை போல கற்பம் செத்து போன நிலைமையில அந்த கற்பத்தை உயிர்ப்பித்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக சாரா என்று பெயர் வைத்திருக்காளா. அல்லேலூயா. இன்றைக்கு செத்துப்போனுடைய கற்பமா இருக்கலாம், செத்துப்போனுடைய கிட்னியா இருக்கலாம், செத்துப்போனுடைய லங்ஸா இருக்கலாம், செத்துப்போனுடைய லிவரா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? முதல்ல உங்க உபத்திரவத்தை காண்கிறார். இரண்டாவது உங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறார். மூணாவது உங்களை விசாரிக்கும்படி உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். அப்படின்னா உங்க குடும்பத்தை எல்லாம் இன்னைக்கு விசாரிக்கும்படி ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அப்படின்னா குடும்பம்னா யாரு? அம்மா, அப்பா, பிள்ளைங்க, தாத்தா, பாட்டி, மாமா, மாமி எல்லாம் சேர்ந்தது தான் குடும்பம். உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் இன்னைக்கு விசாரிக்கும்படி உங்களை கண்ணோக்கி பார்க்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் இன்றைக்கு தனித்தனியாக விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போக மாட்டார். உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை ஆண்டவர் கிளியர் பண்ணுவார். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 80:14-15 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனே, திரும்பி வாரும், திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து, வானத்திலிருந்து எங்களை கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், எங்கள் திராட்சை தோட்டமாகி எங்கள் குடும்பத்தை விசாரித்தருளும். உம்முடைய வலதுகரம், உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும், நாட்டின கொடியையும், உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும், உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தருளும், கடாட்சி தருளும். உமது வலது கரம் நாட்டின கொடி அப்படின்னா என்னன்னா, வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் வம்சமே கர்த்தருடைய திராட்சை தோட்டம் என்று ஏசாயா 5:7 சொல்லுகிறார். அப்படின்னா திராட்சை செடின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், ஒவ்வொரு மனுஷனை தான் திராட்சை செடி. திராட்சை தோட்டம்னா கணவன், மனைவி, பிள்ளைகள் அடங்கின ஒரு குடும்பத்தை தான் ஆண்டவர் வேதத்தில் திராட்சை தோட்டம் என்று எழுதியிருக்கிறார். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு திராட்சை செடி ஆண்டவர் பிடுங்கிறார். அதுதான் உமது வலதுகரம் பிடுங்கின திராட்சை செடி. இன்னொரு பெண் வீட்டாருடைய குடும்பத்திலிருந்து ஒரு பெண் அப்படின்னா ஒரு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பெண்ணை வீட்டிலேருந்து ஒரு பையனையும் பொண்ணையும் ஆண்டவர் எடுத்து அதை நாட்டி அப்படின்னு சொல்லப்படுற. அப்படின்னா குடும்பம் என்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் அவர்களுக்கு நாட்டி அதை ஆரம்பித்து வைக்கிறார். அதன் பிறகு உமக்கு நீ திடப்படுத்தின கிளையை கடாட்சி தரலும். அப்படின்னா கிளை அப்படின்றது பிள்ளைகளுக்கு அடையாளம். முதல்ல திராட்சை தோட்டங்களை உருவாக்குகிறார், கணவன் மனைவி என்கிற உறவு. அதை தொடர்ந்து நீர் திடப்படுத்தின கிளை, அந்த கிளையை கடாட்சி தரலாம். அப்படின்னா பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது ஈசாவின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி. அப்படின்னா தாவீதின் வம்சத்தில் இயேசு பிறக்க போகிறார் அப்படின்ற அந்த பிள்ளைக்கு அடையாளமாக அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா பாருங்க, உமது வலதுகரம் நாட்டின உம்முடைய திராட்சை செடி. ஒரு கணவன் ஒரு மனைவி 2 பேரையும் 2 குடும்பத்திலிருந்து ஆண்டவர் பிடுங்கி எடுத்து ஒரு சின்ன திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணி அதற்கு கிளையாக பிள்ளைகளை கொடுக்கிறார். இதுதான் குடும்பம் ஆசீர்வாதம். இதில் எது மிஸ் ஆகுதோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் ஃபில் பண்ணுவார். ஒருவேளை நீ நினைக்கலாம், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் நான் இந்த வயசு ஆகியும்
ஒரு தனி திராட்சை தோட்டமாக அப்படியே திராட்சை செடியாக நிற்கிற ஆண்டவரே, எனக்குன்னு நீர் நியமித்திருக்கிற திராட்சை செடி, அந்த திராட்சை ரசம் எங்கே, எந்த குடும்பத்திலே நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் அங்கிருந்து உன்னை பிடுங்கி உனக்கு ஏற்ற துணையை கொண்டு வந்து உங்க 2 பேரையும் இல்லற வாழ்க்கை என்கிற தோட்டத்துக்குள்ளால நிறுத்தி உங்களுக்கு நல்ல பிள்ளை செல்வத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு இன்னைக்கு வானத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். வானத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி பார்த்து உங்க குடும்ப ஆசீர்வாதம் எது கொலைஞ்சி கிடக்குதோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் சீர்படுத்த வருகிறார். ஒருவேளை நீ நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு பிள்ளை இருக்குது, ஆனால் அந்த பிள்ளை தேவையில்லாத கஞ்சா பழக்கங்களில் இருக்கு, இல்லைன்னாச்சுன்னா தேவையில்லாத தீய பழக்க வழக்கங்களில் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் மனவேதனையோடு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிள்ளைகளுடைய சிறையிருப்பை திருப்புவேன். உங்கள் பிள்ளைகளுடைய குடி பழக்க வழக்கங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய கஞ்சா பழக்க வழக்கங்கள் மாறும். ஒரு மீன் கடலுக்குள்ளே கிடந்தாலும் அந்த உப்பு அந்த மீனுக்கு உள்ளால போகாது, அதை உள்ள விடவே விடாது. அந்த மீன் ஃபுல்லாக அந்த உப்பு கடலில் தான் கிடக்கும், ஆனால் அந்த உப்பு உள்ளே போகாது. நீங்கள் உப்பு போடாத மீனை சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே சப்புன்னு இருக்கும், சாப்பிட முடியாது. நீங்கள் நினைக்கலாம் இது கடலுக்குள்ளே தானே கிடந்து, இது எத்தனையோ வருஷமா உப்புல தானே ஊறிச்சு, ஏன் இந்த உப்பு உள்ள போகலை? அது தேவனுடைய படைப்பு. இன்னைக்கு அதே போலதான் உங்க பிள்ளைங்க எந்த கஞ்சா இருக்கிற இடத்துலயும் சரி, எந்த மதுபானங்கள் விற்கிற கடையிலேயோ காலேஜிலேயோ பள்ளிக்கூடத்திலேயோ எங்க இருந்தாலும், இப்பொழுது பள்ளிக்கூடம் திறக்கிற நேரத்தில் நிறைய பெற்றோருடைய வயிற்றுல அப்படியே புளி கரைக்கிற மாதிரி கரைக்குது. ஐயோ என் பிள்ளை ஏதாவது தப்பில் போய் விழுந்துருவானோ, ஸ்கூல் வரைக்கும் நல்லா பார்த்தேன், காலேஜில் போய் ஏதாவது மாட்டிக்குவானோ. அதற்காகத்தான் பரலோகத்திலிருந்து இன்றைக்கு உன் பிள்ளையை கண்ணோக்குகிறார். உன் குடும்பத்தை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவர் கண்டிப்பாக உன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை இன்னைக்கு கட்டளையிடுவார். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட தகாத பாவத்தில் ஏதோ ஒரு இடத்துல நின்று அழுது கொண்டு இருக்கிறாங்க, இல்லைன்னு அந்த பாவத்தை விட முடியாம அழுறாங்க, அந்த பாவத்திலிருந்து மீண்டு வர முடியாம அவங்க துடிக்கிறாங்கன்னா, இன்றைக்கு நீ வடிக்கிற கண்ணீரின் ஜெபம் கண்டிப்பா உன் பிள்ளைய மாற்றும். உன் பிள்ளைய கர்த்தர் கண்டிப்பா இன்னைக்கு விசாரிப்பார். நான் சொன்னேன் இல்லை, இதுக்கு மேலே எப்படி கடலுக்குள்ளால உப்புக்குள்ளால பல வருஷமாய் ஊறின ஒரு மீனுக்குள்ளால அந்த உப்பு உள்ள போகவில்லையோ, அதே போல எப்பேற்பட்ட ஒரு இடத்துல உன் பிள்ளை இருந்தாலும் இந்த அசுத்தங்கள் உன் பிள்ளைகளுக்குள்ளே போகாதபடி உன் பிள்ளைகளை கர்த்தர் பொதிந்து கொள்ளுவாராக. கண்ணுக்குள்ளால மணி போல பொதிந்து கொள்ளுவார்களாக. எல்லா குடி பழக்க வழக்கங்கள் மாறுவதாக, பிள்ளைகளுடைய சிறையிருப்புகள் மாறுவதாக, பிள்ளைகளுடைய டிப்ரெஷன் ஆண்டவர் மாற்றி போடுவாராக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க அம்மாவோ அப்பாவோ இருக்கிற காலத்தில் அவங்கள வச்சு நல்லா பாருங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்கள நினைச்சோ அழுதோ புலம்பியோ ஒன்றும் இல்லை. எனவே இருக்கிற காலங்களில் உங்கள் அம்மா அப்பாவை நல்லா கவனிங்க, அவங்கள கனம் பண்ணுங்க. அவங்க உங்களுக்காக பண்ணின தியாகங்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சமல்ல. எனவே நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்து அவர்கள் மேல், ஆண்டவர் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க. அவரே உங்கள் பிள்ளைகளுக்கு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை தருவார். உங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை தருவார், நல்ல ரட்சிப்பை தருவார், நல்ல வேலையை தருவார். உங்கள் பிள்ளைகளை டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணும்போது நீங்களும் டிஸ்கரேஜ் பண்ணீங்கன்னா அந்த பிள்ளைங்க எங்கே போய் நிற்க முடியும்? உங்கள் பிள்ளை உதவாக்கரையாகவே இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் அவங்களை உற்சாகப்படுத்தணும். நீ சிறந்தவன் பா, நீ நல்லது செய்வப்பா அப்படின்னு அவனை உற்சாகப்படுத்தும் பொழுது அந்த உற்சாகத்திலே அந்த பிள்ளையுடைய செத்துப்போன இருதயம் உயிர்ப்பிக்கப்படும், செத்துப்போன நம்பிக்கை உயிர்ப்பிக்கப்படும். உன் பிள்ளைக்கு நம்பிக்கையின் வார்த்தைகளை கொடு. அவனை அசட்டை பண்ணிடாத. அவனை நீங்களும் சேர்ந்து, இது உதவாக்கர், உனக்கு படிப்பு வராது, நீ இப்படியேப்பா, நீ மெக்கானிக் ஷெட்டுப்பா, நீ டிரைவராப்பா, ஒரு நாள் சொல்லாதீங்க. உனக்கு எதிர்காலம் இருக்கும் மக்களை தட்டி கொடுங்க. நீ நாளை பெரிய ஆள் ஆவடா, தட்டி கொடு. எனக்கு தெரியண்டா, ஏசப்பா உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கிற ஆண்டவர் உன் குடும்பங்களை இன்னைக்கு விசாரித்து உன் பிள்ளைகளுக்கு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை தருவார். ஒருவேளை அவன் படிக்கிற காலத்தில் நாட்களை விரயம் பண்ணி இருக்கலாம். இப்ப கூட நம்பிக்கை விட்டு விடாதிருங்கள்.
எல்லாம் முடிந்து போகிறது என்கிற நிலைமையில ஆகாருடைய பிள்ளைக்கு வாழ்வு கொடுத்தவர், அவனை ராஜாக்களாய் உருவாக்கின, அவருடைய வம்சத்திலிருந்து ராஜாக்களை உருவாக்கினவர், வில்வித்தையிலே அவனை வல்லவனாய் மாற்றின ஆண்டவர். உன் பிள்ளையை ஏதோ ஒரு துறையிலே வல்லவனாய் ஆண்டவர் மாற்றுவார், வல்லவளாய் மாற்றுவார். நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் எழும்பி நின்று கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். தொல்லை கஷ்டங்கள் எங்களை சூழ்ந்து வரும் பொழுது, துன்பங்கள் துக்கங்கள் எங்களை நெருக்கி ஏவும் பொழுது, எங்களுக்கு ஒத்தாசை தருகிற பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொன்னீரே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனே, என் பிள்ளைகள் மேல் நீர் கண்ணோக்கி பாரும், என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களை கண்ணோக்கி பாரும், என் பிள்ளைகளுடைய ஒடுக்குதலை கண்ணோக்கி பாரும், என் பிள்ளைகளுடைய சிறுமையை கண்ணோக்கி பாரும், என் பிள்ளைகளுடைய குடும்பங்களை விசாரிக்கும்படி என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுக்கு செல்வங்கள் பெருகட்டும் சுவாமி, செல்வாக்குகள் இனி பெருகுவதாக, வருமானங்கள் பெருகுவதாக, அபிஷேகம் பெருகுவதாக, ஜெப எல்கைகள் பெருகுவதாக, விசுவாசம் பெருகுவதாக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலின் அனுபவத்தை தார். எந்தெந்த பெற்றோர்கள் ஆண்டவரே என் பிள்ளை மனம் திரும்ப வேண்டும், என் பிள்ளை இந்த கஞ்சா பழக்கத்திலிருந்து போதை வஸ்துக்களில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று கண்ணீரோடு வந்திருக்கிறார்களோ, அவருடைய பிள்ளைகளை இப்பொழுது நீர் நேரடியாய் சந்தியும். சவுலை பவுலாய் மாற்றின ஆண்டவர், இவர்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு சவுல்களையும் பவுல்களாக நீர் மாற்றுகிறதற்காய் உமக்கு நன்றி. எல்லா போதை வஸ்துக்களிலிருந்து பரிபூர்ண விடுதலையை தார். படிக்கிற காலங்களை விரயம் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகள் நிமித்தம் சில தாய்மார்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறார்கள். குடும்பங்களை இன்றைக்கு விசாரிக்கும்படி கண்ணோக்கு பார்ப்பேன் என்று சொன்னீரே. எந்தெந்த பிள்ளைகள் படிக்கல, எந்த பிள்ளைகள் காலத்தை விரயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மனம் போன போக்கில் போகிறாங்கன்னு எந்தெந்த தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கிறார்களோ, அத்தனை தாய்மாருடைய கண்ணீரை கண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவீராக. படிக்கும்படி நல்ல பொறுப்பை தார், படிக்கிறதற்கு நல்ல விருப்பத்தை தார். சில பிள்ளைகள் நீட் எழுதி கொண்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறார்கள், அவர்கள் நாடின துறைமுகத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்ப்பீராக. சில பெற்றோர்கள் ஆண்டவரே என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை, ஆனால் எங்களை பணம் இல்லை ஆண்டவரே, நல்லா படிக்கிற பிள்ளை நல்ல கல்லூரியில் சேர்க்கணும்னு ஆசை ஆண்டவரே, நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னு ஆசை, ஆனால் எனக்கு அதுக்கேற்ற வருமானம் இல்லையேன்னு அழுகிற பிள்ளைகளுக்கு குடும்பங்களை விசாரிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்குரிய படிப்பு செலவுகளை கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். என்னுடைய நாமம் யெகோவா ஈரே என்று சொல்லி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, படிக்க முடியாத பிள்ளைகள், படிக்க வைக்க முடியாத பேரண்ட்ஸ், இவர்களுக்கு மனுஷர் கண்களிலே தயவும் தேவனுடைய கண்களிலே இரக்கமும் கிடைப்பதாக. என் பிள்ளை நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுகிற தாய்மார்களுடைய அந்த இருதயத்தின் ஏக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இப்போதும் ஆண்டவரே, உபத்திரவத்தின் உச்சக்கட்டத்தில் கிடக்கிற பிள்ளைகளை எப்படி எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கினீரோ அதே போல விடுதலையாக்கி வனாந்தரத்தில் அல்ல, அவர்களை பாலைவனத்தில் அல்ல, அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு சேர்ப்பீராக. வெளி தேசத்துக்கு போவதற்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுடைய விசா தடைகள் உடைக்கப்படுவதாக. பாஸ்போர்ட் எடுக்க முடியல, என் பிள்ளைங்க பேர்ல கேஸ் இருக்கு, அதனால பாஸ்போர்ட் கிடைக்கல, அந்த கேஸ்களை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு முடிவுக்கு கொண்டு வருவீராக. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர் அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து பாஸ்போர்ட்டுக்கு வழி திறப்பீராக, வழி திறப்பீராக. வெளி தேசத்தில் என் பிள்ளை குற்றவாளியை போல கிடக்கிறான் என்று அழுது கொண்டிருக்கிற தாயினுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படிக்கு அந்த தேசத்தில் யோசேப்பை சிறையிலிருந்து விடுதலை ஆக்கின ஆண்டவர் இவங்க பிள்ளையை விடுதலையாக்கி யோசேப்பை போல அதே தேசத்தில் நீர் உயர்த்துவீராக. அந்த தாயினுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டதற்காக உமக்கு நன்றி. எல்லா கொள்ளை நோய்களிலிருந்து என் பிள்ளைகளுக்கு விடுதலையை தருவீராக.
தொடர்ந்து இவர்கள் குடும்பத்தில் நிறைய நல்ல செய்திகள் நடக்கட்டும். அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும். பிள்ளை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு பிள்ளையே அல்ல பிள்ளைகளை கொடுப்பீராக. கொடுத்து என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.